அன்பே உயர்ந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை, இந்த நிமிட நெச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த உலகத்தில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் உயர்ந்துதான். அந்த மூன்றிலும் அன்பே உயர்ந்தது என்று சொல்லி நாம் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே வாசிக்க கேட்கிறோம். அன்பே உயர்ந்தது. ஏனென்றால் அன்பு கடவுள். அன்பே கடவுள் என்று சொல்லி 1 யோவான் 4:16 வாசிக்கிறோம். அல்லது கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே அன்பை உயர்ந்ததா இருக்கிறபடினால் நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அவர் வார்த்தையின்படி நடப்பது என்று சொல்லி யோவான் 14:23 வாசிக்கிறோம். கடவுளை அன்பு செய்வது மட்டுமல்ல, வழிபாட்டில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் நாம் பெற்றுக்கொண்ட இந்த இறை அன்பை பிறர் அன்பாக வெளிப்படுத்த வேண்டும், பிறர் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 7:12 வாசிக்கிறோம். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே பிறருக்கு செய்யுங்கள். அதுதான் பிறர் அன்பு. ஆக இறை அன்பிலும் பிறரன்பிலும் நிலைத்திருப்போம். உயர்ந்த அன்பை நமதாக்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.